மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனப்பாடம் செய்தல் என்பதை குறித்து பார்ப்போம். நம்பிக்கை இழந்த நிலையிலோ அல்லது மன சோர்வடைந்த நிலையிலோ உள்ள ஒருவரை நான் சந்திக்கும் போது அவர்களிடம் நீங்கள் வேதாகம வசனங்களை மனப்பாடம் செய்கிறீர்களா என்றுதான் பெரும்பாலும் கேட்பேன் என்று நான்சி சொல்கிறார்கள். வேத வசனங்களை நாம் மனப்பாடம் செய்யும் போது அது பிரச்சனைகள் மறைந்து போக செய்வதற்கு அது ஒரு மந்திர சூத்திரம் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்யும் போது நாம் எதிர்கொள்ளும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றிய நமது கண்ணோட்டத்தையும் மாற்றுகிற சக்தி அதற்கு உள்ளது. ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருங்கள். கர்த்தரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை நிரூபிக்கிறார். முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்கள் இதுவரை வேதாகம வசனங்களை மனப்பாடம் செய்யவில்லை என்றால் சிறியதாக தொடங்குங்கள். வாரத்திற்கு ஓரிரு வசனங்களை மட்டும் மனப்பாடம் செய்ய ஆரம்பியுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் ஊடுருவ தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வேதாகம வசனங்களை நாங்கள் மனப்பாடம் செய்யும் போது அது எங்கள் சிந்தனைகளை ஊடுருவி எங்கள் மன சோர்வை எடுத்து போடுகிறபடினால் உமக்கு நன்றி ஐயா. அதனால் வாரத்திற்கு ஓரிரு வசனங்களையாவது நாங்கள் மனப்பாடம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 4th April 2023 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.